ஒரு குழந்தை பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய குணங்கள், நம்முடைய மனம், நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். இதற்கும் சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லை. சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம். இந்த மற்ற எந்த கிரகமும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் செயல்படாது. ஆதிபத்திய பாவத்துவ சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் தான் கிரகங்கள் செயல்படுகின்றன. தெல்ல தெளிவாக 1000 அமைப்புகளில் நான் நிரூபிச்சிருக்கேன். இதை ஒரு உதாரணமாகவே சொல்லிடலாம். இப்போ இந்த 11ஆம் பாவகம் இங்கே பாவத்துவமாக இருந்தால், இந்த 11ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கின்றதன் அடிப்படையில் அது லாபத்தை கெடுத்து சகோதரனை கெடுத்து, லாபம் என்பது ஆதிபத்தியம், சகோதரம் என்பது காரகம், சிகப்பு நிற கட்டிடங்கள், குற்றம், குற்றச்செயல்கள் என இந்த சூரியன் சனி ராகுவோட அத்தனையிலும் சேர்ந்த இந்த லக்னத்தின் பாவியான செவ்வாய் இந்த 17 வருஷமும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய இந்த யோகாதிபதியுடைய சாரத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகரை வாழவே விடாது. இதுதான் உண்மை. அதுலேயும் இங்கே இதே செவ்வாய் இங்கே இப்படிப்பட்ட பாப அமைப்புகளில் 1.5 மாசம் கூட நகர்ந்துகிட்டே இருப்பார். இப்போ இதே செவ்வாய் இந்த நிலைமையில் குருவின் மீது போகும்போது ஒரு மாதிரியாகவும், சனியை கடக்கும் போது ஒரு மாதிரியாகவும், ராகுவோடு கிரகணம் ஆகும்போது ஒரு மாதிரியாகவும், சூரியனோடு அஸ்தமனம் அடையும் போது ஒரு மாதிரியாகவும் இந்த 7 வருட அமைப்புகளில் அவர் பலனை தருவார். இந்த இடத்துல அவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் போகும்போது, அஸ்வினி பரணி கிருத்திகை அமைப்புகளில் போகும்போது, அந்த அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய கிரகங்கள் இவருக்கு எங்கே தொடர்பு கொண்டிருக்கின்றன? உதாரணமாக இந்த இடத்துல கேது இருக்கிறார். இந்த இடத்துல கேது இங்கே இருக்கக்கூடியவர் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தை பிரதிபலிப்பார். ஆக செவ்வாய் கேதுவின் நட்சத்திரத்தில் போகும் பொழுது 5ஆம் இடத்தை கெடுப்பார்.